Welcome back to TNPSC Leaders Academy. 2024ல சயின்ஸ்ங்கற தலைப்புல TNPSC என்ன ட்ரெண்ட ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அத ஃபுல் தீம் என்ன பண்ண போறோம் 100% இதல அனலைசிஸ் பண்ண போறோம். உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யறதுக்கு சயின்ஸ்ல இருந்து சில கேள்விகளை கரெக்ட்டா எப்படி நீங்க பதில் சொல்லலாம், எந்த தலைப்பு மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணனும் அப்படிங்கறத ப்ரூஃபோட சொல்லிரோம். என்ன சார் ப்ரூஃப் அப்படினு பார்த்தா 2024ல டிகிரி ஸ்டாண்டர்ட் क्वेश्चंस தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏனா 22A அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் क्वेश्चंस. அத ஃபில்டர் அவுட் பண்ணி பாக்கும்போது ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. மொத்தம் 16 தலைப்புகள்ல இருந்து கேள்விகள் கேக்குறாங்க. இந்த 16 தலைப்புகள்ல இருந்து கேள்விகள் கேட்டாலும் நம்ம எதெல்லாம் ஒமிட் பண்ணிரலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிறேன். ஏனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில டாபிக்க பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜிக்கா இருக்கும். சில பேர் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, 11th 12thல சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. 6 முதல் 10ஆம் வகுப்புலயும் சயின்ஸ்ல ஒரு அளவுக்கு டல்லா இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு சயின்ஸ் வந்து பிடிக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணிர போறோம், முதல் முறையாக யூடியூப்ல இந்த தலைப்புல நீங்க படிக்காம கூட போலாம் அப்படிங்கறத ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கோம். 100% அறிவியல் பூர்வமான அணுகுமுறையில. இந்த வீடியோ இப்ப நீங்க தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய டெலிகிராம் லைனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தேன், அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த சந்தேகங்களை வேணாலும் கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும். எந்த தலைப்பை சார் படிக்க வேணாம் அப்படின்னு பார்த்தா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க பிசிக்ஸ் டாபிக்கை படிக்க தேவையில்ல, பாட்டனி டாபிக்கை படிக்க தேவையில்ல. இந்த இரண்டு டாபிக்கையும் படிக்காம நம்ம ட்ரெண்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். அடுத்து சிலபஸ்ல எதை மட்டும் நீங்க படிச்சா போதும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பிசிக்ஸ் டாபிக் படிக்க தேவையில்லை. ஏன்னா அதிகமான டாபிக்கை படிச்சு ஒரே ஒரு கேள்வி தான் அதுல இருந்து வருது. அந்த கேள்வியை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. அடுத்து பாட்னி டாபிக் அப்படிங்கிறதுக்கு நீங்க இந்த பாட்னில கொடுக்கக்கூடிய இம்போர்ட்டை நீங்க லாங்குவேஜ் பேப்பர்லயோ மேக்ஸ் பேப்பர்லயோ நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி 100% உறுதி செய்யப்படும். மற்ற கைடன்ஸ் மாதிரி இதை நீங்க பண்ணி தான் ஆகணும், இதை பண்ணா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் இல்லை. உங்களுடைய நாலேஜுக்கு உங்களுடைய ஃபிளெக்சிபிலிட்டிக்கு எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது ட்ரெண்டை பேஸ் பண்ணி அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய வெற்றி 100% உறுதி செய்யப்படும். சரி சார், சிலபஸை நம்ம எடுத்துடலாம். சிலபஸ்ல நம்ம எதை மட்டும் சார் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, எப்பாடுபட்டாலும் இந்த யூனிட் 1ல ரோமன் லெட்டர் 1ல இருந்து நமக்கு 2 கேள்விகளோ, நமக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருந்தா 3 கேள்விகளோ வருது. அப்ப இந்த தலைப்புல இருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம பதில் சொல்லிடணும். இந்த தலைப்புக்கு ஏதாச்சும் நான் போய் படிக்கணுமா சார்னு கேட்டா எதையும் படிக்க தேவையில்லை. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல 6 முதல் 12ஆம் வகுப்புல என்ன படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வச்சுக்கிட்டு சயின்டிபிக் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு கேள்வியோ, சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற கேள்வியோ, இது சரியா தவறா அப்படிங்கிற பகுத்தறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகளோ தான் இதுல வரப்போகுது. அப்ப எதையுமே படிக்காம நமக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 2 to 3 கேள்விகள் பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதற்கு உங்களுக்கு தேவை என்னது, சரியான பயிற்சி. ட்ரெண்டை பேஸ் பண்ணி இதுல இருந்து கேள்விகள் வந்திருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். முதலாவே நான் என்ன கொடுத்திருக்கேன், சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கறத கொடுத்திருக்கேன். 2024ல நடந்த அனைத்து தேர்வுகளுமே எங்க கேட்டிருக்காங்க, இந்த சிலபஸ்ல இருந்து இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்ப சிலபஸ்ல நம்மளுடைய முதல் டார்கெட் என்னவா தான் இருக்கு, இந்த ரோமன் லெட்டர் 1ல இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வியாச்சும் நான் கரெக்டா பதில் சொல்லிடணும். ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து என்னால பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவேங்கிற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா 2 கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, 3 கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற தன் முனைப்பை நீங்களே காட்டுவீங்க. சரியான அணுகுமுறையில நீங்க போகும்போது உங்களால கிளியர் பண்ண முடியும். ரோமன் லெட்டர் 2 பொறுத்த வரைக்கும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா பிசிக்ஸை நம்ம என்ன படிக்க போறது இல்ல, நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ண போறது இல்ல. ரைட்டா, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அப்படிங்கிறது கான்செப்ட் ஓரியன்டட், அதையும் நான் என்ன பண்ணிட போறேன், ரிமூவ் பண்ணிட போறேன். அடுத்து நான் எங்க சார் படிக்க போறேன் அப்படின்னா நம்மளுடைய ஆசிட் பேஸ் வழக்கமா இதுல இருந்து என்ன கேட்பாங்களோ அந்த டாபிக்கை நான் படிச்சுக்க போறேன். ஏன்னா அதுல இருந்து ஒரு கேள்விகள் வரும்போது நான் என்ன பண்ணிடக்கூடாது, தவறு இழைத்திடக்கூடாது. அடுத்தது நான் எங்க போறேன், நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு போறேன். அடுத்தது ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு போறேன். இதுல இருந்தெல்லாம் ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருக்கான்னு கேட்டா நீங்க ட்ரெண்டை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துற 2024 டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ்ல இதற்கான கேள்விகள்லாம் வந்திருக்கு. ஜெனடிக்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு, டிசீஸ்ல இருந்து வந்திருக்கு. அப்படிங்கும் போது இந்த தலைப்பை எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆசிட் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், 100% சிலபஸ் இருக்கு. இதுல நான் எதை படிக்கிறது எதை விடுறது, எதுல இருந்து கேள்விகள் வரும் எதுல இருந்து கேள்விகள் வராது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், யூனிட் 1ல பாயிண்ட் நம்பர் 2 நீங்க படிக்காதீங்க, பாயிண்ட் நம்பர் 5 நீங்க படிக்காதீங்க. இதுல இருந்து கேள்விகள் வந்தாலும் பரவாயில்ல, இதை தவிர்த்துட்டு நம்மளால பதில் சொல்லி பிரிலிமினரியா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டேன்.
யூனிட் நம்பர் 1ல பாயிண்ட் நம்பர் 1லேருந்து வரக்கூடிய 3 கேள்விகளும் சரியா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா மேற்கொண்டு எதெல்லாம் சரியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு டிக்கும் அடிச்சிட்டேன். இந்த நியூட்ரிஷன்லேருந்து டிசீஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு கேள்வியை நீங்க சரியா சொல்லணும். ஜெனடிக்ஸ் எவால்யூஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்லேருந்து ஒரு கேள்விகள் சரியா சொல்லணும். ஆசிட் அண்ட் பேஸ்லேருந்து உங்களுக்கு எப்பொழுதும் கேள்விகள் கேட்குறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்க சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னா 10 கேள்விகள் கேட்குறாங்கன்னே வச்சுப்போமே, நம்மளால இப்போதைக்கு 5 கேள்விகளை சரியாக பதில் சொல்ல முடியுது. ஒரு டாபிக் எதையுமே படிக்காம சரியா பதில் சொல்ல போறோம். இன்னும் 2-3 டாபிக்கை எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு அதுலேருந்து சரியாக பதில் சொல்ல போறோம். இதில் நீங்க படிக்கவே வேணாம் அப்படிங்கிறத முதல்ல சொன்ன பிசிக்ஸ் டாபிக், பாட்னி டாபிக், அந்த டாபிக்கை நான் என்ன பண்ணிட்டேன், இங்க படிக்க வேணாங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி சார், ட்ரெண்ட் சொல்லிட்டீங்க, ப்ரூஃப் காமிச்சிட்டீங்க, ட்ரெண்ட் பேஸ் பண்ணி இதில் தான் கேள்விகள் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இதில் உங்களுடைய உதவி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, எந்த தலைப்புகள்லேருந்து டிஎன்பிஎஸ்சி கேள்விப்பாங்களோ அந்த கேள்வி அந்த தலைப்புக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், முதல் 50 நாள் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டெஸ்ட்டை பண்ணி முடிச்சிடறோம். நோட்ஸும் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸும் கொடுத்துட்றோம். இதை நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் வழி மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ண போறோம், லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்குக்கும் நோட்ஸ் கொடுத்துட போறோம், டெஸ்ட் கொடுத்துட போறோம். அதை நீங்க போட்டு பார்க்கறதுனாலும் போட்டு பார்க்கலாம், இல்ல போட்டு போடாம நீங்க தேர்வறைக்கு சென்றாலும் உங்களுடைய வெற்றி வாய்ப்புல துளியும் குறையாது அப்படிங்கறத சொல்லிடுறோம். ப்ரிலிம்ஸ் காஸ் பண்ணி நீங்க மெயின்ஸில் கண்டிப்பா போகணும். அதனால தான் ப்ரிலிம்ஸ் ஒன்லி அப்படிங்கிற இந்த பேட்சை நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு. வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2024 கரண்ட் அஃபேர்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கறத முதல்ல சொல்லிட போறோம். அடுத்தது இந்த தலைப்புல இருந்து தான் கேள்வி வரும். இந்த தலைப்புல இருந்து நீங்க சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறோம். ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் 2024 டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணியாச்சு. 2024 நடந்த அனைத்து பேப்பரையுமே கரண்ட் அஃபேர்ஸுக்கும் சேர்த்து அனலைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனி சிலபஸ் எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவான சிலபஸ் தான் இருக்குங்கிறதுனால அதற்கான அனலைசிஸையும் பண்ணிட்டோம். பண்ண பிறகு நம்ம ட்ரெண்ட்ல என்ன சார் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஓல்டு டேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்குறாங்க. 2024 எந்த வருடத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்கன்னா 2022 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க. ரைட் சார். அதுவும் இல்லாம அட்லீஸ்ட் 1 இயர்க்காச்சும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தால் மட்டுமே தான் உங்களால என்ன பதில் சொல்ல முடியும், அதுலேருந்து வரக்கூடிய 2 முதல் 3 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ரைட். இது நம்ம 2ஆவதா எடுத்திருக்கக்கூடிய ட்ரெண்ட். 3ஆவதா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 to 7 கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்றதுக்கு நீங்க போடுற எஃபோர்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, 190 கேள்விகளை நீங்க சரியா பதில் சொல்வதற்கு என்ன எஃபோர்ட் போடணுமோ அதே எஃபோர்ட்டை இதுலயும் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ரைட்டா? குரூப் 4ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறந்துடாதீங்க. ஷார்ட்கட்டை வச்சு நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன், மொதல் 6 மாசத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுட்டு போய் கரண்ட் அஃபேர்ஸ் அதுல இருந்து வந்துச்சா அப்படிங்கிறது $1 பில்லியன் கேள்வி. ஆல்ரெடி இதை பத்தி நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஏன்னா அது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யாது. 10 கேள்விகளே கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்தாலும் 190 கேள்விகளுக்கு நீங்க என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த எஃபோர்ட்டை 100% நீங்க தேர்வு அணுகுமுறையில நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் நீங்க தோல்வியை சந்திக்க மாட்டீங்க. அது இல்லாம எதை படிக்கணும், எதை நான் கரெக்டா செய்யணும், எந்த ட்ரெண்ட்ல டிஎன்பிஎஸ்சி போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாம நான் அதை போட்டு குழப்பிக்கிட்டேன் அப்படின்னா என்னால தேர்ச்சி அடைய முடியாது. அதற்கு சில பாதகங்கள் ஏற்படும். இந்த வீடியோ இப்பதான் முதல் தடவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சிலபஸை முதல்ல நம்ம பார்த்தலாம். சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுத்துருக்காங்க, ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன், பாலிட்டி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன், எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன், அடுத்து சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன், ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்பேன். இதுல இருந்தெல்லாம் கேள்விகள் வருதா சார் அப்படின்னு பார்த்தா, ஹிஸ்டரி அப்படிங்கிறது என்னது, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச சில நிகழ்வுகளை கேட்டா அது ஹிஸ்டரி. அப்ப 2022 இருந்து நான் கேட்கிற கேள்விகளை தவறுன்னு சொல்ல முடியாது, 2023ல இருக்கக்கூடிய கேள்விகளை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஜியோகிராஃபில சில கேள்விகள் நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த கேள்விகள் 2021ல இருந்து கேட்டால் கூட நான் என்ன சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. இந்த கரண்ட் ஈவென்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான மந்தோ இல்ல இயரோ டிஎன்பிஎஸ்சி பிக்ஸ் பண்ணாததுனால அவங்க எந்த விதமான கேள்விகளும் கேட்பாங்க. இதுல இருந்து எல்லா விதமான கேள்விகளும் கேட்டா இது எதற்காக கேட்கப்படுகிறதுன்னா, இந்த கேள்விகளை பார்த்து மாணவர்கள் அதிர்ச்சி அடையணும். அவங்களுக்கு தெரியாத ஒரு கேள்வியை பார்த்துட்டு தெரிஞ்ச கேள்வியும் அவங்கள தவறா பதில் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சென்ட்ரேஷனை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எதை மட்டும் படிச்சுக்கலாம், லாஸ்ட் 1 இயர்ல நடந்த ஃபேமஸ் பர்சனாலிட்டியோ
புக்ஸோ இல்ல அவார்ட்ஸோ இது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் படிச்சுங்க. அதுவும் எதற்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 1 இயருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டால் போதும். மற்றபடி ஹிஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நான் பதில் சொல்லியே ஆவேன், பாலிட்டியிலேருந்து வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நான் பதில் சொல்லியே ஆவேன்னு நீங்க பெரும் முயற்சி எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக இருந்தால் உங்களால் பதில் சொல்ல முடியும். தெரியாத கேள்வியாக இருந்தால் பயப்பட தேவையில்லை. இந்த கேள்விகள் யாருக்காக கேட்கப்படுது அப்படின்னா புதுசா தெரியாத கேள்விகளை பார்த்து பயப்படக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க மேலும் தவறு செய்யணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்காக மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய கேள்வி. ரைட் சார், இப்படிலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறீங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன எதிர்பார்க்குறாங்க, மாணவர்களுக்கு என்ன செய்யணும், எதை மட்டும் படித்தா போதும், எந்த தலைப்புலேருந்து கேள்விகள் வந்து விட்டுறலாம், 2022 23 நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா அதற்கு நீங்கள் போடக்கூடிய எஃபோர்ட்டுங்கிறது 190 கேள்விகளுக்கு நீங்கள் போட்டுடலாம்னு சொல்லியாச்சு. மேற்கொண்டு ஏதாச்சும் எங்களுக்கு உதவ முடியுமா சார்னு கேட்டா டிஎன்பிஎஸ்சில எந்த தலைப்புல இருந்தெல்லாம் கேள்விகள் வருதோ அந்த தலைப்பை மட்டும் தேர்ந்தெடுத்து 50 நாள்ல என்ன பண்ண போறோம், டெஸ்ட் பிளான் ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். இது ஆங்கில வழி மாணவர்களுக்கும் பொருந்தும், தமிழ் வழி மாணவர்களுக்கும் பொருந்தும். ப்ரிலிம்ஸ் ஒன்லி தான் இதோட கான்சன்ட்ரேஷன். உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம், டெஸ்ட் சீரியஸும் கொடுத்துருவோம். 2 பேட்சஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க எதை வேணாலும் பிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யலாம். 2A டிகிரி ஸ்டாண்டர்ட் கேள்வி தான் வரப்போகுது. அதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்க போறோம். மெயின்ஸ்ல கண்டிப்பாக நீங்க கால் எடுத்து வைக்க போறீங்க. அதனால தான் இந்த பேட்சுக்கு ப்ரிலிம்ஸ் ஒன்லி பேட்ச் அப்படின்னு வச்சிருக்கோம். நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா எதை செய்யணும் அப்படிங்கிறத ப்ரூஃபோட எந்த ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு வழிகாட்டலோட நீங்க பண்ணும்போது குரூப் 4ல ஏற்பட்ட அந்த அடியை நீங்க மறந்து வெற்றி பெறலாம். 2A என்ன இருக்கு, 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகள் இருக்கு. அந்த பதவிகளை எப்படி பெறுவது அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2024ல டிஎன்பிஎஸ்சி ஜியோகிராஃபி சப்ஜெக்ட்ல என்னென்னலாம் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அந்த ட்ரெண்ட் ஃபுல்லுத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் 2A எந்த தலைப்புல இருந்து கேள்விகள் வரும் அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோட உங்களுக்கு காட்ட போறேன். ப்ரூஃப் எப்படி சார் அப்படின்னா 2024ல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல என்னென்னலாம் கேள்விகள் நடந்துச்சோ, ஏன்னா குரூப் 2A பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தெரியும். அப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதே நம்ம அடாப்ட் பண்ணிக்க போறோம். SSLC HSLC டிப்ளமோ ஸ்டேட்டோட கான்செப்டை நம்ம மறந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்துருவோம். ட்ரெண்ட் என்ன சார் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 38வது தலைப்பா கொடுத்தக்கூடிய ரிவர்ஸ்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்தது. மான்சூன்ல இருந்து கான்செப்ட் ரிலேட்டட் ஒரு கேள்வி வந்துருது. அது இல்லாம டிரான்ஸ்போர்ட்ல இருந்து 2024ல டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 தலைப்பும் மாணவர்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது தெரியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு இந்த 3 டாபிக்ல இருந்து திரும்ப கேள்வி வந்துகிட்டு இருக்கு. இதை நீங்க பயப்படாம படிச்சுட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்க அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை உங்களால பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கும் போது உங்களுடைய வெற்றி வாய்ப்பு 100% உறுதி செய்யப்படும். ரைட் சார், சிலபஸ் நம்ம பார்த்தலாம். சிலபஸ்ல எதை சார் நம்ம படிக்க தேவையில்லை, 2024ஓட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா கெலாமிட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பை நீங்க மறந்துருங்க. ரைட்டா, அடுத்தது நம்ம என்ன சார் மறந்துடலாம் அப்படின்னு பார்த்தா சோசியல் ஜியோகிராஃபி அப்படிங்கிற பாப்புலேஷன் டாபிக்கை நீங்க மறந்துடலாம். ரைட்டா, லிங்குஸ்டிக் குரூப்ஸை மறந்துடலாம், மேஜர் ட்ரைப்பை மறந்துடலாம். இதை மட்டும் டிக் அடிச்சுக்கிறேன். ரைட், அது இல்லாம நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் கிரீன் எனர்ஜியை டிக் பண்ணிக்கிறேன். ரைட் சார், பார்ட் 1ல இருந்து நான் எதெல்லாம் தூக்கிடுறேன் அப்படின்னு பார்த்தா லொகேஷன், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சாயில்ஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், தூக்கிடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, இந்த டாபிக் எல்லாம் இல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியும், 2024ல வரப்போறிய 2A கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை 2வதா உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ரைட், நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் தலைப்பான மான்சூன்ல இருந்து ஒரு கேள்விகள் வந்துருது அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அதை டிக் அடிச்சுப்போம். 2வது ரிவர்ஸ்ல இருந்து ஒரு கேள்விகள் வருது, அதையும் டிக் அடிச்சுக்க போறோம். 3வது டிரான்ஸ்போர்ட்ல இருந்து நமக்கு ஒரு கேள்விகள் வருதுன்னு சொல்லிட்டேன், அதையும் டிக் அடிச்சிட போறேன். ரைட் சார், இந்த 3 கேள்விகளை நான் சொல்லிட்டேன். நமக்கு யூனிட் 3ல இருந்து எத்தனை கேள்விகளுக்கு வாய்ப்பு இருக்கு, 6 கேள்விகளுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 6 கேள்விகள்ல நான் மற்ற தலைப்பெல்லாம் ஒமிட் பண்ணிட்டு 2024ல என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நான் படிச்சுட்டாலே 3 கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியுது. அப்ப 50% நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரைட் சார், இதையும் தாண்டி சில கேள்விகளை நான் சரியாக பதில் சொல்லணும் அப்படின்னா அதற்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு 3 டாபிக்கை டிக் அடிச்சு காட்டியிருக்கேன். ரோமன் லெட்டர் 3ல ஒரு டாபிக் டிக் அடிச்சிருக்கேன், ரோமன் லெட்டர் 4ல 2 டாபிக் டிக் அடிச்சிருக்கேன். ரைட் சார், டிஎன்பிஎஸ்சி 2024ஓட ட்ரெண்டை பார்த்துட்டு இந்த 3 டாபிக் எங்க வருது அப்படிங்கறதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ட்ரைப்ஸ் அப்படிங்கறதுல அந்த டாபிக்ல இருந்து தான் நீங்க கேள்விகள் வரும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா 2024ல ரேஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கறாங்க.
ரைட்டா. கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு, அதுல இருந்தும் கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப 5 டாபிக்கை ஓரளவுக்கு படிச்சிட்டோம். ஏன் சார் மற்ற டாபிக்ல இருந்து கேள்விகள் வந்திருந்தாலும் அதை நீங்க ஒமிட் பண்ணிட்டீங்க, ஃபாரஸ்ட்டை பத்தி நீங்க படிக்கணும்னு சொல்ல இல்ல. 2024 பிசியோகிராபிக் டிவிஷன்ல இருந்து கேள்விகள் வந்திருக்கு, அதையும் நீங்க படிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்க. மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு, அதையும் படிக்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஒரு தலைப்பை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்ம 100% நம்ம அதோட எஃபோர்ட்டை போடணும். இந்த தலைப்புல இருந்து கேள்விகள் வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனால கண்டிப்பாக அந்த தலைப்பை நான் படிச்சு முடிச்சிட போறேன். நான் சொன்ன 3 தலைப்பை நீங்க படிச்சிட்டீங்களா? ரோமன் லெட்டர் 1ல இருக்கக்கூடிய அந்த மான்சூன் அப்படிங்கிற தலைப்பை படிச்சுட்டேன், 2வது தலைப்பான ரிவர்ஸை படிச்சுட்டேன், ரோமன் லெட்டர் 2ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டை படிச்சுட்டேன் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 3 டாபிக்கையும் படிக்க போறீங்க. ரேஷியல் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்கை படிச்சு முடிச்சிட போறீங்க, கிளைமேட் சேஞ்சில் சில கண்டென்ட்டை படிச்சிட போறீங்க, கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்டை படிச்சு முடிச்சிட போறீங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு நேரம் இருக்கு அப்படின்னா ட்ரெண்டை பேஸ் பண்ணி ஃபாரஸ்டையும் படிச்சு முடிச்சிருங்க, மினரல்ஸையும் படிச்சு முடிச்சிருங்க, பிசியோகிராபிக் டிவிஷன்ஸையும் படிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது அதிக பக்கங்களை படிச்சு ஒரு கேள்விகள் நீங்க பதில் சொல்றதுக்கு அதே நேரத்தை 3 டாபிக்ல நீங்க கொடுக்கும்போது 3 கேள்விகளை சரியா சொல்ல முடியும் அப்படிங்கிற அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை தான் உங்கள்கிட்ட எடுத்து வைக்கிறோம். நீங்க இந்த டாபிக்கை படிங்க, இந்த டாபிக்கை படிக்காதீங்கன்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த டாபிக்கை படிக்காமே நம்மளால என்ன பண்ண முடியும், பிலிமினரியா கிரியேட் பண்ண முடியும். சரி சார், இதற்காக நீங்க என்ன சார் ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னா 50 days ஸ்டடி பிளான் ஒன்று கண்டக்ட் பண்ண போறோம். இந்த 50 days ஸ்டடி பிளான்ல என்ன தலைப்புகள் எல்லாம் படிச்சால் போதும் அப்படின்னு உங்களுக்கு வட்டமிட்டு காட்டுறோமோ அந்த தலைப்புக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், முக்கியத்துவம் கொடுத்து அந்த 50 நாளை கம்ப்ளீட் பண்ணி போறோம். 50 நாள் கம்ப்ளீட் பண்ண போறவங்க லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் கொடுத்துருவோம், டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். அதை நீங்க போட்டு பார்த்துக்கலாம். இல்ல போட்டு பார்க்காம நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனாலும் உங்களால கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். 2TA பொறுத்த வரைக்கும் 100% மெயின்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு தான் இந்த இனிஷியேஷன். யூனிட் 3ல டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லியாச்சு, ப்ரூஃப் என்னன்னு சொல்லியாச்சு, ட்ரெண்டுக்கான என்னென்ன கேள்விகள்னு சொல்லியாச்சு, பேட்ச்ல உங்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லியாச்சு, சிலபஸ்ல நீங்க எதை படிக்கணும்னு சொல்லியாச்சு, சிலபஸ்ல நீங்க எதை படிக்க வேணாம் அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நான் முன்னாடியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அப்படின்னு சொன்னேன், பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னேன், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் சொன்னேன், சாயில இருந்து ஆரம்பிச்சு நேச்சுரல் ரிசோர்சஸ் எதுவுமே படிக்க வேணாம் அப்படிங்கறத சொன்னேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2024 டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்களோ அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், ஹிஸ்டரி அப்படிங்கிற யூனிட் 4 நம்ம கம்ப்ளீட் பண்ண முடிக்க போறோம். இந்த தலைப்புகள் இருந்த கேள்விகள் வரும் அப்படிங்கறத 100% அடிச்சு சொல்றான் வித் த ப்ரூஃபோட. ப்ரூஃப் என்ன சார் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி 3 தரத்திலான கேள்விகளை செட் பண்றாங்க. 2A அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி அதை அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சில என்ன ட்ரெண்ட் சார் இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ்ல இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் நீங்க ஹிஸ்டரியை எப்படி படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை விட்டு ஒரு படி எக்ஸ்ட்ரா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தலைப்புகள் இருந்து உங்களால கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு முன்முயற்சி உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வீடியோ இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா டெலகிராம் சேனலோட லிங்கை கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெற்றி 100% என்ன பண்ண முடியும், உத்தரவாதம் செய்ய முடியும். இந்த யூனிட் 4ஓட சிலபஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம எந்த தலைப்பெல்லாம் சார் படிக்க தேவை இல்லை அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். எதை படிக்க தேவையில்லை, யூனிட் நம்பர் 4ல பார்ட் 2 படிக்க தேவையில்லை, பார்ட் 3 படிக்க தேவையில்லை, பார்ட் 4 படிக்க தேவையில்லை. இதையும் தாண்டி எந்த கேள்விகள் நீங்க படிக்க தேவையில்லை அப்படின்னா சவுத் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிற தலைப்பு நமக்கு தேவையில்லை. இதுல இருந்து ஒரு கேள்வி வருது, இல்ல 2 கேள்வி வருது. ரைட் சார், ஏன் இதை படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, 80 பேஜ்கள் நீங்க படிச்சால் மட்டுமே தான் இதுல இருந்து ஒரு கேள்விகளோ 2 கேள்விகளோ பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரியை நம்ம யூனிட் 8ல என்ன படிக்கிறோமோ அதை வச்சு மேனேஜ் பண்ண பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமையே தவிர்த்திடலாம். ரைட், அப்ப நான் சிலபஸை என்ன பண்ணிட்டேன், 100% இருந்த சிலபஸை இப்ப வெறும் 20லேருந்து 25% சிலபஸா மாத்திட்டேன். ரைட்டா, இது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரப்போகுது சார் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். இதுல அதிகமான தலைவர்கள் பெயரோ இல்ல அவர்கள் சண்டையிட்டதோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை கான்செப்டுவலா படிச்சிட்டீங்கனாலே போதும், உங்களுடைய அந்த ஒரு கேள்வியை நீங்க பதில் சொல்லி முடிச்சிடலாம்.
மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், இன்னும் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்கு. குப்தால இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுறாங்க, டெல்லி சுல்தான்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுறாங்க, முகல்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுறாங்க, மராத்தாஸ்ல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுறாங்க, விஜயநகர் அண்ட் பாமினில இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுறாங்க. அப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்க சரியாக பதில் சொல்லும் பட்சத்துல மேற்கொண்டு 5 கேள்விகளை எப்படி சார் நான் பதில் சொல்றது, அதை இந்த ட்ரெண்ட் மூலியமாவே பார்த்தரலாம். முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த வரலாற்றை ஃபுல்லும் படிச்சு முடிச்ச பிறகு இரண்டாவதா நீங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னா அதற்குரிய சான்றுகளை பார்த்தரணும். இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து கேள்விகள் வருது, இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து கேள்விகள் எங்கெங்கெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. எல்லாத்துக்குமே என்ன கேட்கறாங்க, இன்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டட் கேள்வி இருக்கு. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அபிஷியல்ஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கறாங்க. அரசர்கள்ல இருந்து கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியும், அதனால அரசர்களை பத்தி நான் இங்க பேசவே கிடையாது. நான் எதை மட்டும் தான் பேசுறேன், அரசர்களே இல்லாத சிந்து சமவெளி நாகரிகத்துல நீங்க அதை கான்செப்டுவலா படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி உறுதியாக இருக்கு. அப்ப என்ன பண்ணிடுறேன், சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு டிக் அடிச்சிடுறேன். ரைட்டா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், குப்தர்கள்ல இருந்தும் டெல்லி சுல்தானியர்கள் இருந்தும் முகல்ஸ்ல இருந்தும் மராத்தாஸ்ல இருந்தும் விஜயநகர் அண்ட் பாமினில இருந்தும் 5 கேள்விகள் வருது. அந்த கேள்விகளை நாங்க சரியா பதில் சொல்லணும் அப்படின்னா எதெல்லாம் நீங்க முடிச்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா என்ன கொடுத்திருக்கேன், இன்ஸ்கிரிப்ஷன் சான்றுகளை நீங்க படிச்சு முடிச்சிடணும். அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்னா அபிஷியல்ஸ் அதிகாரிகளை நீங்க படிச்சு முடிச்சிடணும். அதிகாரிகள்ங்கிற பட்சத்துல மத்திய அரசுக்கான அதிகாரிகளை படிச்சிடணும், மாநில அளவிலான அதிகாரிகளை படிச்சு முடிச்சிடணும், கிராம அளவிலான அதிகாரிகளை படிச்சு முடிச்சிடணும். இதுதான் ஆர்டர். அபிஷியல்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்திய அரசுல எந்த அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத பாத்துக்கணும். மாநில அளவுல எந்த அரசர்கள் அதிகாரிகளை நியமித்திருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பெயர், அவங்களுக்கு என்ன வேலை அப்படிங்கறத பாத்துறோம். அதுக்கப்புறம் கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 2 அதிகாரிகளோ 3 அதிகாரிகளோ தான் இருப்பாங்க. அந்த அதிகாரிகள் சார்ந்த கேள்வி வந்துருது. ரைட் சார். அது இல்லாம அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், புக்கு சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்டைஸ் சம்பந்தப்பட்ட கேள்விகள். ஒரு அரசர் ஒருத்தவரை பேட்ரோன் பண்ணியிருக்காரு, அவருக்கு தேவையான உதவிகளை கொடைகளை கொடுத்து கௌரவிக்கிறாரு, அவரை தன்னுடைய அவையில வச்சிருக்காரு அப்படிங்கிற எந்த விதமான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து வந்த பயணியா இருக்கட்டும் அவர்களுக்கு இங்க மரியாதை அளிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா புக்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்பர்டைஸை நீங்க படிச்சு முடிச்சிடணும். சரி சார், அதையும் முடிச்சுட்டேன் அப்படின்னா நான்காவதா எங்க சார் வரணும் அப்படின்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். பண்டைய புராதான சின்னங்கள் அந்தந்த அரசு எதை கட்டினார்களோ அதை படிச்சு முடிச்சிடணும். இப்படி படிக்கும் போது நமக்கு என்ன சார் தெரிஞ்சிடும், நம்ம 6ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே இந்த ஹிஸ்டரிங்கிற ஒரு கதையை கேட்டுதான் நீங்க வளர்ந்துருப்பீங்க. அப்ப அந்த ஹிஸ்டரியிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்க சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாலே பிரிலிம்ஸ்ல இருந்து வெளியில வரும்போது மெயின்ஸுக்கு நான் வந்து போயிடுவேன்ப்பா, எனக்கு 100% கான்பிடென்ட் இருக்கு, அதை நான் கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோட வெளியில வரலாம். எனக்கு தெரிஞ்ச கேள்விகளை நான் தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னா என்னுடைய மெயின்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ரைட் சார், நீங்க டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டீங்க, ப்ரூஃபை வச்சு சொல்லிட்டீங்க, ட்ரெண்ட்ல என்ன கேள்விகள் வருது அப்படிங்கிற டிக் மார்க் அடிச்சு காட்டிட்டீங்க, சிலபஸ்ல எதை படிக்க வேணாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வேற என்ன சார் ஹெல்ப் பண்ண முடியும் எங்களுக்கு அப்படின்னா பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் இருக்கும். 50 நாள் ஸ்டடி பிளான்ல ஒரு பேட்ச். என்ன தலைப்பை மட்டும் நீங்க படிச்சா போதும் நான் உங்களுக்கு டிக் அடிச்சு கொடுத்துருக்கணும். அந்த தலைப்பை முதல் 50 நாட்கள்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், படிச்சு முடிச்சிடுவோம். இது ஆங்கில வழி மாணவர்களுக்கும் இருக்கு, தமிழ் வழி மாணவர்களும் இருக்கு. அதனால இதுல நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணலாம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்கு, PDF நோட்ஸ் மெட்டீரியல்ஸோட சேர்த்த டெஸ்ட் பேட்சும் இருக்கு. நீங்க ரெண்டுத்துல எதுல வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 2-2யோட பிரிலிம்ஸை கிளியர் பண்ணி 100% நான் மெயின்ஸுக்கு போவேன் சார். அதற்கான முயற்சியை தான் எங்க எடுக்க போறோம் அப்படின்னா இந்த பிரிலிம்ஸ் ஒன்லி, ஸ்ட்ரிக்ட்லி பிரிலிம்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். நாட் ஸ்டடி அப்படிங்கிற யூனிட் 4ல எதை சார் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 4ல 2வது ரோமன் லெட்டரை படிக்க போறதில்ல, 3வது ரோமன் லெட்டரை படிக்க போறதில்ல, 4வது ரோமன் லெட்டரை படிக்க போறதில்ல, சவுத் இந்தியன் ஹிஸ்டரியை படிக்க போறதில்ல. இதை நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டா தாராளமாக படிக்கலாம். நான் இதை படிக்காமே நம்ம என்னால என்ன பண்ண முடியும், பிரிலிம்ஸை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2024ல டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்கிற வீடியோ தான் இது. யூனிட் 5ல என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா 2A எக்ஸாம்ல இந்த தலைப்புகள்ல இருந்து தான் கேள்விகள் வரும். அதை பத்தின கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் வித் ப்ரூஃபோட. டிஎன்பிஎஸ்சி 3 விதமான தேர்வுகளை கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். நமக்கு 2A டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ்ங்கிறாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி 2024ல என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்கிறத உங்க கண் முன்னாடி நிப்பாட்டியிருக்கோம். இப்போதான் நம்ம யூடியூப்ல இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்களை எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகள்லேருந்து வரக்கூடிய அனைத்து கேள்வியும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ் கண்டிப்பாக பாஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க என்ன வரலாம், எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில வரலாம். சரி சார், இதுல இருந்து என்ன வரும், சில கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் வரும். அந்த கேள்விக்கு நான் தப்பா பதில் சொல்லிட்டா என்னால பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த மாணவரும் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. முதல்ல சிலபஸை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். சிலபஸ்ல எதை மட்டும் சார் நீங்க விட்டுறவே கூடாது அப்படின்னு கேட்டா ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2 இதை இரண்டத்தையும் சேர்த்து நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்னா 1 முதல் 51 சரத்துகள், 1 முதல் 51 ஆர்டிகல். இதுல இருந்து எத்தனை கேள்விகள் வருதுன்னு நான் சொல்லிடுறேன். அதற்கப்புறம் இதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. 6 கேள்விகள் இதுல இருந்து கேட்கறாங்க டிஎன்பிஎஸ்சி. இதுதான் 2024 ட்ரெண்ட். இதை விட்டுட்டா அடுத்தது நான் எந்த கான்செப்ட சார் நான் விட்டுறவே கூடாது அப்படின்னா யூனிட் 5ல நம்பர் 4ங்கிற தலைப்பை விட்டுறவே கூடாது. இதுல இருந்து 2 கேள்விகள் வருது. இதுதான் 2024 ட்ரெண்ட். ரைட் சார், அடுத்தது படிக்காமே நான் ஒரு கேள்வி கொடுக்கணும். கான்செப்ட் ஓரியன்டா தான் இருக்கும், அது புத்தகத்துல எங்கேயும் இருக்காது. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சி கேட்கறாங்க. இதுதான் 2024 ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா யூனிட் நம்பர் 5ல 5வது தலைப்புல ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற தலைப்பு நமக்கு வருது. இதற்கு வெறும் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டுமே போதும் உங்களால என்ன பண்ணிட முடியும், ஒரு பதில் சொல்லிட முடியும். ரைட் சார், இதையும் தாண்டி நான் படிக்கணும். மொத்தம் எத்தனை கேள்விகள் இதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டா இருக்கும்போது 10 கேள்விகள்ல இருந்து 12 கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப நம்ம இந்த 3 ரோமன் லெட்டரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒரே ஒரு கேள்விகளை நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக பதில் சொல்லும் போது நமக்கு எத்தனை கேள்விகள் உறுதி செய்யப்படுது அப்படின்னா 9 கேள்விகள் உறுதி செய்யப்படுது. நமக்கு மேக்சிமம் எவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, 12 கேள்வி கேட்கறாங்க. 9 கேள்விகளை நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் 30% சிலபஸ்ல உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாச்சு. அதனாலதான் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட் சார், இந்த 3 தலைப்பையும் நான் படிச்சேன். இந்த 3 தலைப்பையும் டிக் அடிச்சிட்டேன் சார். நீங்க சொன்ன மாதிரி படிச்சாச்சு. எனக்கு 8 கேள்விகளை நான் சரியா பதில் சொல்லுவேங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதையும் தாண்டி நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டை வச்சு உங்களுக்கு சொல்றேன், அந்த தலைப்புகளை படிச்சுக்கிங்க. ரைட் சார், அப்ப நீங்க முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய தலைப்பா என்ன இருக்கும் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் இருக்கும். இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஒண்ணு கண்டிப்பாக வந்துடுது. அது இல்லாம எங்கிருந்து சார் கேள்விகள் வருது அப்படின்னா கரப்ஷன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளை முடிச்சிருங்க. ரைட்டா, கான்செப்ட் ஓரியன்டடுக்கு வரல, எனக்கு கான்செப்ட்லாம் ஒரு அளவுக்கு தெரியும் சார், நான் அந்த கேள்விகள் எல்லாம் நான் பதில் சொல்லிடுவேன் அப்படின்னா வழக்கம் போல நீங்க என்ன பண்ணிடுவீங்க, பாராளுமன்றத்தில் வரக்கூடிய கேள்விகளையும் குறிச்சிருவீங்க. அது இல்லாம நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளையும் நீங்க குறிச்சிருவீங்க. ரைட்டா, இந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கேள்வி எனக்கு வராது சார். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் என்ன இருக்கு, வெறும் கான்செப்ட் ஓரியன்டா இருக்கு சார், அதுவும் எனக்கு வராது சார் அப்படின்னா நீங்க எதை பண்ண தேவையில்லை, இந்த 2 தலைப்புகளை படிக்க தேவையில்லை. அது இல்லாம ஹைகோர்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் நீங்க படிக்க தேவையில்லை. ரைட்டா, ஆர்டிக்கல் 1ல இருந்து 51 வரைக்கும் எத்தனை கேள்விகள் வருவதா நான் சொல்லியிருந்தேன், 6 கேள்விகள் வருவதாக சொல்லியிருந்தேன். அப்ப 6 கேள்விகள் எந்தெந்த தலைப்புல இருந்து சார் வந்துரும் அதையும் எனக்கு சொல்லிருங்க சார் அப்படின்னா 1 முதல் 4 ஆர்டிக்கல்ல ஒரு கேள்விகள் கட்டாயம் வருது. ரைட், ஆர்டிக்கல் 5 முதல் 11 வரைக்கும் ஒரு கேள்வி கட்டாயம் வந்துருது. ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் 2 கேள்விகள் வருது. ஆர்டிகல் 51(a) இருந்து ஒரு கேள்வி வந்துருது. ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் ஒரு கேள்வி வந்துருது. இதுதான் நம்மளுடைய 6 கேள்விகளுடைய டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இந்த 2 தலைப்புக்கு நீங்க சிலபஸ்ல முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 50% ஆஃப் த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டதா அர்த்தம். அதற்கு அடுத்ததுதான் நம்ம என்ன பண்ண போறோம், கூட்டாட்சி தத்துவத்தை படிச்சுக்க போறோம். அதுக்கு அடுத்தது சட்டத்தின் ஆட்சியை படிச்சுக்க போறோம். இதையும் தாண்டி நான் படிக்கணும் சார், எனக்கு கான்செப்ட் கிளாரிட்டி எல்லாம் இருக்கு, என்னால இதையும் தாண்டி அதிகமா படிக்க முடியுங்கிற மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், 2 டாபிக்கை வட்டமிட்டு காட்டிட்டேன். அந்த டாபிக்கை படிச்சு முடிச்சிருங்க. ரைட்டா, அதுக்கப்புறமா கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸை நீங்க பதில் சொல்வதற்கு முயற்சிக்கலாம். ஏன்னா நமக்கு பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. எந்த தலைப்பு சார் படிக்கவே வேணாம் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வருது. இந்த எலெக்ஷன்ல ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. இதுல இருந்து கேள்விகள் 2024ல வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம எங்கேயும் அனலைசிஸ் பண்ணும் போதும் நம்ம கண்டுபிடிக்கல. அதனால இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நீங்க என்ன பண்ணிடலாம்,
படிக்காமே விட்டலாம். மற்ற டாபிக் நீங்க உங்களுடைய நேரம் பொறுத்தலுக்கு போது உங்களுடைய கான்செப்ட் கிளாரிட்டியை பொறுத்து நீங்க எந்த டாபிக்கை செலக்ட் பண்றது எந்த டாபிக்கை விடுறதுன்னு முடிவு பண்ணுறீங்க. ரைட் சார், ட்ரெண்டை சொல்லிட்டீங்க, இந்த தலைப்பை படிங்கன்னு சொல்லிட்டீங்க, இந்த தலைப்பை விடுங்கன்னு சொல்லிட்டீங்க. இதற்கு உங்களுடைய ஹெல்ப் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 50 நாள் பிளான்ல டிஎன்பிஎஸ்சி பிரிலிம்ஸை பாஸ் பண்றதுக்கு குரூப் 2 2Aக்கு என்ன வேணுமோ அந்த தலைப்பை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறோம். இது ஆங்கில வழி மாணவர்களுக்கும் உண்டு, தமிழ் வழி மாணவர்களுக்கும் உண்டு. நோட்ஸும் உண்டு, டெஸ்ட் சீரிஸும் உண்டு. நீங்க எதுல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய வெற்றி 100% என்ன செய்யப்படும் அப்படின்னா உறுதி செய்யப்படும். அதனாலதான் இதை பிரிலிம்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த டாபிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை முதல் 50 நாள்ல முடிச்சிடறோம். லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற இருக்கக்கூடிய சில தலைப்புகளை நாங்க என்ன பண்ணிடுவோம், மெட்டீரியலும் கொடுத்துருவோம், டெஸ்டையும் கொடுத்துருவோம். அதை நீங்க போட்டு பார்க்கறதா இருந்தா போட்டு பார்க்கலாம். இல்ல அது இல்லாம நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனாலும் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துருவோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2024 டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற தலைப்புல இருந்து கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த தலைப்புகள் இருந்து தான் கேள்வி வரும். அதை வித் ப்ரூஃபோட நம்ம என்ன பண்ண போறோம், குரூப் 2 குரூப் 2Aல உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். ப்ரூஃப் எது சார் அப்படின்னா 2024 டிஎன்பிஎஸ்சி 3 விதமான தேர்வுகளை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப குரூப் 2 2A நமக்கு என்ன தெரிஞ்சிடும், டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு தெரியறதுனால அதை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி அதோடைய ட்ரெண்டை நான் உங்களுக்கு சப்மிட் பண்றேன். யூனிட் 6ல இருந்து இந்த தலைப்புகள்ல இருந்து கண்டிப்பாக கேள்வி வருது. அதுலயும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்களும் அது கடினம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கடினமான சப்ஜெக்டே கிடையாது. இந்த தலைப்புல இருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்மளால எளிதில் பதில் சொல்ல முடியும். அப்ப உதாரணத்திற்கு பிளானிங் அண்ட் 5 இயர் பிளானிங்ல இருந்து தொடர்ச்சியாக எங்க வந்துகிட்டு இருக்கு, டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வருது. இந்த எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகளை புக்குக்கு அல்லாம சில தலைப்புகளை நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. அதனால என்ன பண்ணிடலாம், எம்ப்ளாய்மெண்ட்டையும் நம்ம ஒதுக்கிடலாம். பிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு என்னென்ன முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்களோ அதுல இருந்து கேள்விகள் வருது. ஜிஎஸ்டில இருந்து கேள்விகள் வருது. சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு. இந்த தலைப்பு இருக்குங்கிறதே பெரும்பாலான மாணவர்களுக்கு தெரியாது. ஏன்னா எக்கனாமியை கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சிலபஸை கூட அவங்க ஒழுங்கா பாக்குறது கிடையாது. இது இல்லாம ஆர்பிஐல இருந்து வருது, லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல இருந்து கேள்விகள் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது புக்குக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை படிக்கிறதுனால இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம எழுதல அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டோம் ட்ரெண்ட்ல இருந்து. முதல்ல சிலபஸை வச்சு மெஷர் பண்ணி பார்த்துருவோம். சிலபஸ்ல நீங்க எதெல்லாம் சார் படிக்க தேவையில்லை அப்படின்னு நீங்க கேட்கும் போது நான் என்ன சொல்லிடுறேன், 3வது ரோமன் லெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பாயிண்ட்டையுமே நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமி, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கறத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். ஏன்னா புக்குக்கு வெளியிலேருந்து இதுல சில தலைப்புகள் கேட்கறதுனால இதை நம்ம விட்டுறோம். இது இல்லாம இண்டஸ்ட்ரியல் குரோத்ல இருந்து இந்த சமூக சிக்கல்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. இந்த தலைப்புல இருக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளையுமே நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மிச்சம் இருக்கிற தலைப்புல இருந்து தான் நமக்கு கேள்விகள் வருது அப்படிங்கிற உண்மை. அந்த தலைப்புலையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் எடுத்துறேன். ரோமன் லெட்டர் 2ல இருந்து பினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி ஆணையத்தை வெளியில எடுத்துறேன். நிதி ஆணையத்தை எதுக்கு சார் வெளியில எடுக்கிறீங்க அப்படின்னா டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இதுல இருந்து என்ன கேள்விகள் கேட்க மாட்டேங்கிறாங்க, பினான்ஸ் கமிஷனோட சேர்மன் யாரு அப்படிங்கிற கேள்விகளை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆர்டிகல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸை நம்ம சரியாக பதில் சொல்ல முடியல அப்படின்னா அந்த கேள்விகளை என்ன பண்ணிடலாம், இந்த கேள்விகளை எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க ஒதுக்கிடலாம். அதுல நான் எதை சேர்க்கிறேன் அப்படின்னா பினான்ஸ் கமிஷனை சேர்க்கிறேன், நிதி ஆணையத்தை அதுல சேர்த்துறேன். அப்ப எதை மட்டும் சார் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா யூனிட் 6ல ரோமன் லெட்டர் 1. இந்த ரோமன் லெட்டர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த ரோமன் லெட்டர் ஃபுல்லுத்தையுமே பிராக்கெட் பண்ணிட்டு நம்ம என்னன்னு சொல்லிடலாம், பிளானிங், திட்டம் சார்ந்த தலைப்புகள் அப்படின்னு எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப திட்டம் சார்ந்த தலைப்புகள் இருந்து 2024 என்ன ட்ரெண்ட் சார் இருக்கு, திட்டம் சார்ந்த தலைப்புல இருந்து 2 கேள்விகளை கேட்கறாங்க. ஒன்னு ஜெனரலா பிளானிங் அப்படிங்கிற கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஒன்னு கேட்கறாங்க. இந்த கான்செப்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் என்ன இது கிடையாது, கடினம் கிடையாது. பிளானிங்னா என்ன அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கும் போது அந்த ஒரு கேள்வியை நீங்க பதில் சொல்லிடலாம். அது இல்லாம 5 இயர் பிளானிங்ல இருந்து சில கேள்விகள் கேட்கறாங்க. அந்த கேள்விகள் உங்களுக்கு என்னது மிகவும் எளிதாக நீங்கள் பதில் சொல்லக்கூடிய கேள்விகளா இருக்கு.
அப்ப ரோமன் லெட்டர் 3ல இந்த தலைப்பு இங்கதான் இருக்கா அப்படிங்கறத முதல்ல நான் எப்ப தெரிஞ்சுக்கிறேன், உங்க வீடியோவை தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விவசாயத்தில் அறிவியல் அப்படிங்கிற தலைப்பு எங்க இருக்கு சிலபஸ்ல? 3வது ரோமன் லெட்டர்ல இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணல, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணல. அதை நம்ம படிக்க போறோம். ஏன்னா 4 பக்கத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு கேள்விகள் உறுதியா இருக்கு. 2024 ட்ரெண்டை எடுத்து பார்க்கும்போது நடைபெற்ற அனைத்து எக்ஸாமினேஷன்லயும் என்ன கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்ப நபத்துக்கு நம்ம சரியாக பதில் சொல்லிடலாம். ரைட் சார், ட்ரெண்டையும் நீங்க சொல்லிட்டீங்க, சிலபஸ்ல எதை படிக்கணும்னு சொல்லிட்டீங்க, எந்த தலைப்பு படிக்கவே தேவையில்லை அப்படிங்கிறதுக்கும் எனக்கு தனியா சொல்லிருங்க சார் அப்படின்னா, யூனிட் 6ல எந்த தலைப்பு நம்ம படிக்கவே தேவையில்லை, ஒரு அளவுக்கு இந்த கேள்விகளை நம்ம அவாய்ட் பண்றது என்னது நமக்கு சிறந்தது. பினான்ஸ் கமிஷன்ல நான் என்ன சொல்லிட்டேன், டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட்ல வெறும் சேர்மனை மட்டுமே கேள்விகள் வராது அப்படின்னு சொல்லிட்டேன். இண்டஸ்ட்ரியல் growth அப்படிங்கிற தலைப்புக்கு நீங்க 50 பக்கங்கள் படிச்சாதான் ஒரு மதிப்பெண்ணை உங்களால எடுக்க முடியும். அப்ப அதிகமாக படித்து ஒரே ஒரு வினாக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதை விட கண்டிப்பாக கேள்விகள் வரும். நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, பிளானிங் தலைப்பு தெரிஞ்சிச்சு, சிலபஸ்ல யூனிட் 6ல 1வது தலைப்புன்னு தெரிஞ்சுட்டு. அப்ப இண்டஸ்ட்ரியல் growth நீங்க படிக்கிறதுக்கு அந்த பிளானிங்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரத்தை போட்டு நீங்க செலவு செஞ்சிட்டீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை கண்டிப்பாக பதில் சொல்ல முடியும். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நான் என்ன சொல்லிட்டேன், ட்ரெண்ட்ல இந்த கேள்விகள் கேட்கப்பட்டாலும் இதற்கு புத்தகத்தை அல்லாத சில தலைப்புகளை நீங்க படிக்க வேண்டியது இருக்கு. அதனால இந்த தலைப்பையும் விட்டுருங்க. நேச்சர் ஆஃப் த இந்தியன் எக்கனாமிக்கு நமக்கு கான்செப்டா சில தகவல்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஒமிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸோட சஜஷன்ஸ். இது எனக்கு இந்த தலைப்பெல்லாம் தெரியாது சார், நான் பயப்படுறேன் அப்படின்னா இந்த தலைப்பை விடுங்க. நாங்க விடுங்கன்னு சொல்றதுனாலே இந்த தலைப்பை நீங்க விட்டுட்டு போகவும் தேவையில்லை. உங்களால படிக்க முடியும் அப்படின்னா படிச்சிருங்க. இந்த தலைப்புகளுக்கு நீங்க என்ன சார் உதவி செய்ய போறீங்க அப்படின்னா, 50 நாள் டெஸ்ட் பிளான் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த 50 நாள் டெஸ்ட் பிளான் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கும் உண்டு, தமிழ் வழி மாணவர்களுக்கும் உண்டு. எந்த தலைப்பை நீங்க படிச்சா போதும் அப்படின்னு சிலபஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறோமோ அதை 50 நாள்ல உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். அப்போ உங்களால 100% என்ன பண்ண முடியும், பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி என்னால மெயின்ஸ் போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனதில் விதைக்கணும். அதுதான் எங்களுடைய முதல் நோக்கம். இது இல்லாம லிஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அடிச்ச சில டாபிக்லாம் இருக்குல்ல, அதற்கும் நான் என்ன பண்ணிடுவோம், மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட்டை நீங்க போட்டு பார்க்கறதுனா போட்டு பார்க்கலாம், இல்ல விட்டுட்டு கூட நீங்க எக்ஸாமினேஷன் போலாம். நீங்க தேர்வுல வெற்றி பெறுவது 100% உறுதி செய்யப்படும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இதற்கு முன்னாடி வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 2024 டிஎன்பிஎஸ்சி எப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு ஓவரால் அனலைசிஸ் பார்த்தோம். இந்த வீடியோல யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஎன்எம்ல இருந்து இந்த தலைப்புகள்ல தான் கேள்விகள் வரும் அப்படிங்கறதுக்கு ப்ரூஃபோட சொல்ல போறோம். அதுக்கு என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மொத்தம் 3 ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாமினேஷன் நடத்திட்டு இருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நடத்தக்கூடிய எக்ஸாம், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல நடத்தக்கூடிய எக்ஸாம், அது இல்லாம ஹெச்எஸ்டி ஸ்டாண்டர்ட்ல நடத்தக்கூடிய எக்ஸாம், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல நடத்தக்கூடிய எக்ஸாம். நமக்கு குரூப் 2 என்னன்னு தெரியும், டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நடத்தக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு தெரியும். அப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கேள்வியை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதோடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் 7ல இருந்து இந்த தலைப்புகள்ல இருந்து தான் கேள்விகள் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வீடியோவை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராமோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்கலாம். அதற்கான சந்தேகங்களுக்கான சொல்யூஷனும் கொடுக்கப்படும். யூனிட் 7ல எந்த தலைப்பு சார் படிக்கணும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 தலைப்புகள் இருந்து நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் சார் உறுதி அப்படின்னு பார்த்தா 7 முதல் 8 கேள்விகள் கண்டிப்பாக இந்த தலைப்புல இருந்து வந்துரும். அப்ப இந்த தலைப்புக்கு நான் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். சிலபஸையும் வச்சு மெஷர் பண்ணி காட்டுறோம். அதற்கு முன்னாடி இந்த தலைப்பை நீங்க எப்படி சார் படிக்கணும், எந்த தலைப்புல இருந்து கேள்விகள் வருது அப்படிங்கறத சொல்லிடுறோம். சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல இருந்து ஒரு கேள்வி கட்டாயம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறதை சொல்லிடுறேன். அடுத்து தலைவர்கள்ல இருந்து 2 கேள்விகள் வரை நமக்கு லாபம் இருந்துச்சு அப்படின்னா தலைவர்கள் கேள்விகள் இருந்து நமக்கு வரும். பிரிவினைவாதம், இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரியும் போது ரைட்டுங்களா, முன்னாடி ஒருங்கிணைந்த தேசமா இருந்துச்சு. 1947ல 2 பாகிஸ்தானையும் இந்தியாவையும் 2ஆக பிரிக்கும் போது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த செக்மெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு கேள்விகள் வருது. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமான 1885ல இருந்து 1915 வரைக்கும் நமக்கு என்ன கேள்விகள் கேட்கப்படுது, ஒரு கேள்விகள் கேட்கப்படுது. காங்கிரஸ் தோன்றுவதற்கு முன் 1985க்கு முன்பு இருந்த அரசியல் கட்சிகள் என்னவோ அதோடைய கேள்விகளை ஒண்ணு கேட்கிறாங்க.
ரைட். 1905 சுதேசி இயக்கம்னு ஒண்ணு நடந்திருக்கும். அதை சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஒண்ணு கேட்கிறாங்க. அடுத்தது காந்திய காலத்திட்டத்திலிருந்து நமக்கு ஒரு கேள்விகள் கேட்கிறாங்க. ரைட். இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட தற்போது ட்ரெண்டா இருக்கு. சரி சார், இதை தாண்டியும் கேள்விகள் வருதான்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை தாண்டியும் கேள்விகள் எப்ப வரல, 2024 நடைபெற்ற டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ்ல வரல. அதுக்கு தான் ப்ரூஃப்னு உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ப்ரூஃப் என்ன சார்? டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை எடுத்து அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த தலைப்புல இருந்து மட்டும்தான் கேள்வி வந்திருக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இந்த ட்ரெண்டை தான் 2024 ஃபாலோ பண்றாங்க. அப்ப இதே ட்ரெண்டை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ரைட் சார், இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு உதவ முடியுமான்னு கேட்டா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 50 நாள் டெஸ்ட் பிளான் ஒன்னு கொடுக்க போறோம். இது ஸ்ட்ரிக்ட்லி பிரிலிம்ஸ். நீங்க மெயின்ஸ் போவதற்கான திருப்பு சீட்டா இது இருக்கும். இது ஆங்கில வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது இருக்கு, தமிழ் வழி மாணவர்களுக்கும் இது இருக்கு. குரூப் 2 2A பிரிலிம்ஸ் ஒன்லி 50 நாள் தான். எந்தெந்த தலைப்புகள்லாம் டிஎன்பிஎஸ்சி 2024 ட்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்காங்களோ அந்த தலைப்புக்கு மட்டும் ஷெட்யூல் கொடுக்கப்படும். அந்த தலைப்புக்கு உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கப்படும். அதற்கான தேர்வுகள் நடத்தப்படும். உங்களால 100% என்ன பண்ணிடலாம், பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற 50 நாள் ஷெட்யூல் பிளான் வரப்போகுது. சரிங்க சார், சிலபஸை பார்க்கும்போது நமக்கு என்ன சார் தோணுது அப்படின்னு பார்த்தா, இந்த நேஷனல் ரெனைசன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுல இருந்து தான் என்ன கேட்கிறாங்க, சோசியல் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட், சமுதாய சீர்திருத்த இயக்கங்களை இதுல இருந்து தான் கேட்கிறாங்க. ரைட்டா. இயர்லி அப்ரைஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இதுல இருந்து கேள்விகள் வருதா சார் 2024 அப்படின்னா 2024 இதுல இருந்து கேள்விகள் வரவில்லை. இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து கேள்விகள் வருதா? கேள்விகள் வருது. அப்ப லீடர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த பிராக்கெட்ல இருந்து மட்டுமே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டா சிலபஸை பாருங்க ரொம்பவே கம்மி ஆயிடுது. அப்ப லீடர்ஸ்ல வரக்கூடிய 2 கேள்விகளை நான் கடைசியா பாத்துக்கிறேங்கிற ஒரு முடிவுல இருக்கக்கூடிய மாணவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல எந்த சிலபஸை மட்டும் படிச்சா போதும், நேஷனல் ரெனைசன்ஸ்ங்கிறதுல சோசியல் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் படிச்சா போதும், இந்திய தேசிய காங்கிரஸ் படிச்சா போதும். மற்றபடி லீடர்ஸ்ல நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் தர தேவையில்ல. ரைட் சார். அடுத்து என்ன சார் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இடம் எதுல கவர் ஆயிடுது, இந்திய தேசிய காங்கிரஸ்லயே கவர் ஆயிடுது. 1915 இருந்து 1942 வரைக்கும் நடைபெற்ற நிகழ்வுகளை நீங்க படிக்கும் போது இதை கவர் பண்ணி முடிச்சிடலாம். ரைட். அப்ப கம்யூனிசம் பார்ட்டி விஷயம் நான் எங்க சொல்லியிருக்கேன், இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்ச ஒரு காலகட்டம் இருக்கு 1947. அதற்கு என்ன நடந்திருக்கும், அதற்கு முன்னதாக சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். ரைட் சார். எந்த தலைப்பை யூனிட் 7ல இருந்து படிக்கவே தேவையில்லை அப்படின்னா, லீடர்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லீடர்ஸ் கொஸ்டினை நீங்க படிக்க தேவையில்லை. ஏன்னா அந்த தலைப்புகளை படிக்காம நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த பிரிலிமினரியில பாஸ் பண்ண முடியும். ரைட். அப்ப லீடர்ஸை நீங்க இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல அந்த தலைப்பை விட்டுட்டீங்க, இல்ல அதையும் சேர்த்து படிக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 7ல எந்த தலைப்புமே விடாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு கேள்விகள் வருது. கதை வடிவுல படிச்சு தேர்வுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா செய்யும் போது இந்த டிஎன்பிஎஸ்சி 2024 என்ன ட்ரெண்ட்ல கேட்கறாங்களோ அதே ட்ரெண்ட்ல நீங்களும் பயணிக்கும் போது என்ன பண்ணிடலாம், எளிதாக பிரிலிம்ஸை பாஸ் பண்ணிடலாம். வித் ப்ரூஃபோட என்ன ட்ரெண்டோ அது எல்லாத்தையும் உங்க கண் முன்னாடி நீ பண்ணிருக்கோம். வித் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி 2024 என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறதையும், யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத வித் ப்ரூஃபோட பார்க்க போறோம். ப்ரூஃப் என்ன சார் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி 2024 3 விதமான தேர்வுகளை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கேள்விகளை கண்டக்ட் பண்ணிருக்காங்க, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல கேள்விகள் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஹெச்எஸ்சி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல கேள்விகளை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல டிகிரி ஸ்டாண்டர்டை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணி நம்ம அனலைசிஸ் மேற்கொள்ள போறோம். ஏன்னா குரூப் 2 2A அப்படிங்கிறது டிகிரி லெவலுக்கான கேள்வி. அப்ப 2024 டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட் சார் ஃபாலோ பண்ணாங்க யூனிட் 8ல அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க முதல் தடவை யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லயே நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் நம்மள்ட்ட கேட்கலாம். ரைட் சார். முதல்ல சிலபஸ் நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்துடுறேன். சிலபஸ்ல நம்ம எதை மட்டும் எடுத்துக்க போறோம், தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கறத தான் நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காவே எதை சார் ரூல்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா, தமிழ்நாடு லிட்ரேச்சரை ரூல் அவுட் பண்ணிடலாம். இது நமக்கு என்ன தேவையில்லை, பிரிலிம்ஸை பாஸ் பண்றதுக்கு இந்த தலைப்புகளை நம்ம படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் மாணவர்கள், தமிழ் லாங்குவேஜ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்கேயே நீங்க படிச்சு முடிச்சிருக்கனால யூனிட் 8ல எக்ஸ்ட்ராவா எதை சேர்க்க தேவையில்லை, நீங்க இதை சேர்க்க தேவையில்லை. சரிங்க சார், நான் ஜெனரல் இங்கிலீஷ் மாணவர், நான் திருக்குறளை படிச்சுதான் ஆகணுமா கிளியர் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டா,
டிஎன்பிஎஸ்சி ஒரு 2 to 3 கேள்விகளை என்ன கேட்கிறாங்க, எளிமையான திருக்குறள்ல இருந்து கேட்கறாங்க. ஒரு தடவை அந்த திருக்குறளை நீங்க படிச்சாலே போதும், 2 to 3 திருக்குறளை உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்ப என்ன சிலபஸ் நம்ம படிக்க போறது இல்லைன்னு முதல்ல நீங்க செட் பண்ணிட்டீங்க உங்களுடைய மைண்ட்ல அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் என்னவாயிடுது, 50% சிலபஸா குறைஞ்சிடுது. ஏன்னா ஒரு ரோமன் லெட்டர் ஃபுல்லுத்தையுமே தூக்கிடுறோம். அது இல்லாம ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல நம்ம இந்த கேள்விகள் வந்தாலும் இதுல பதில் சொல்ல போறது இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அப்ப மிச்சம் இருக்கிறதுல என்ன சார் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். முதல்ல 2024 என்ன ட்ரெண்ட் கேக்குறாங்க, தமிழகத்திலிருந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து யாரெல்லாம் போராடினாங்க, சண்டையிட்டார்கள் அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு. ரைட்டுங்களா? அது இல்லாம ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து ஒரு கேள்விகள் 2024 இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஈவேரால இருந்து ஒரு கேள்விகள் 2024 வந்துகிட்டு இருக்கு. இப்ப குரூப் 4 எடுத்து வச்சுட்டு இந்த 2 கேள்விகளே வரலன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ரூஃப் அப்படின்னு சொல்லும் போது டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை மட்டும் தான் ஃபில்டர் அவுட் பண்ணி இந்த அனாலிசிஸை நம்ம மேற்கொண்டு இருக்கோம். ஆனா குரூப் 2 2A டிகிரி ஸ்டாண்டர்ட். அதனால நீங்க எங்க வந்துருங்க அப்படின்னா 2Aக்கு படிக்கக்கூடிய மைண்ட் செட்ல வந்துருங்க. இந்த கேள்விகள் வரல அப்படிங்கிறது உங்களுடைய ஆள் மனசுக்கு தெரியும். இருந்த போதும் இந்த கேள்விகளை நீங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கு படிக்காம போயிட்டீங்கன்னா இந்த 2 கேள்வியில இருந்து வரக்கூடிய பதில உங்களால சொல்ல முடியாது. ஆக மொத்தம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து ஒரு கேள்வி வருது கட்டாயம் அப்படிங்கறதுனால அதை படிச்சுக்கணும். ஈவேரா சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஒண்ணு வருது அப்படிங்கறதுனால பெரியாரையும் நம்ம படிச்சுக்கணும் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல. ரைட் சார், வேற என்ன தலைப்பு சார் நம்ம படிக்கவே போறது இல்லை அப்படின்னா திருக்குறள் லிட்ரேச்சர் கான்டெம்பரரி கொஸ்டின்ஸை இந்த தலைப்புல இருந்து எடுத்துடுறோம். அப்ப நம்ம எத்தனை டாபிக்கு தான் சார் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னா 5 டாபிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம். இந்த 5 டாபிக் எங்க சார் இருக்கு சிலபஸ்ல அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இந்த 5 டாபிக்ல நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 4க்கு நம்ம என்ன பண்ண போறோம், 100% எஃபோர்ட் போட போறோம். இதுல இருந்து கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லிடணும். ரைட்டா? தமிழகம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கறதுல இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வருகிறது. அதை டிக் அடிச்சு நம்ம என்ன பண்ணிடணும், சரியாக பதில் சொல்லிடணும். அடுத்தது உமனை சார்ந்த கேள்விகள், பெண்கள் எந்தெந்த போராட்டத்துல எல்லாம் பங்கு பெற்றாங்களோ அதர் சார்ந்த கேள்விகள் வருது. இதுல நம்ம என்ன பண்ணிடணும், கண்டிப்பாக அந்த ஒரு கேள்வியை சரியாக பதில் சொல்லிடணும். அது இல்லாம தமிழகத்தை சார்ந்த போர் வீரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து என்னென்னலாம் பாடுபட்டாங்க, சண்டையிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பையும் டிஎன்பிஎஸ்சி கேட்கறாங்க. அப்ப யூனிட் 8ல இந்த ரோமன் லெட்டர் 3 அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரைட்டுங்களா? எந்த ஒரு தேர்வா இருந்தாலும் வருது, டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கண்டிப்பா வருது. அடுத்து ரோமன் நம்பர் 4ல இருந்து என்ன சார் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நான் என்ன சொல்லிட்டேன், ஈவேரா பத்தின கேள்விகள் கண்டிப்பாக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இந்த கான்செப்டை நம்ம படிச்சுக்கணும், ஈவேரா சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே. இது இல்லாம எங்க இந்த கேள்விகள் வருது, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து கேள்வி வருது. இந்த 2 டாபிக்கையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிடும். இது இல்லாம தமிழ் சொசைட்டி ஆர்காலஜிக்கல் டிஸ்கவரிஸ்ல இருந்து ஒரு கேள்விகளோ 2 கேள்விகளோ வருது. அப்ப இந்த தலைப்பை நம்ம என்ன பண்ணிடலாம், டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட்ல போறாங்களோ அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன முக்கியம், பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணணும். பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்றதுக்கு எந்த தலைப்புகளை மட்டும் படிச்சால் போதும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி சார், எந்த தலைப்பை சார் படிக்கவே தேவையில்லை, நான் 100% அந்த தலைப்பை தொடவே தேவையில்லை அப்படின்னு கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் யூனிட் 8ல நான் என்ன சொல்லியிருக்கேன், தமிழ் லிட்ரேச்சர் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்து நமக்கு வருது, அது நமக்கு தேவையில்லை. ரைட்டா? அடுத்தது என்னது, கான்டெம்பரரி தமிழ்ல இருந்து சில கேள்விகள் வருது, அதுவும் தேவையில்லை. இந்த 2 தலைப்புகளையும் நீங்க விட்டுட்டே என்ன பண்ணலாம், டிஎன்பிஎஸ்சிக்கு 100% ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுடைய வெற்றி வாய்ப்பு துளியும் குறையாது. ரைட் சார், இதற்கு நீங்க என்ன சார் ஹெல்ப் பண்ணுவீங்க, ட்ரெண்டையும் சொல்லிட்டீங்க, ப்ரூஃபையும் சொல்லிட்டீங்க, சிலபஸ்ல எதை மட்டும் படிக்கணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுடைய ஹெல்ப் எப்படி சார் இருக்கும் இதுலன்னா, 50 நாள் ஸ்டடி பிளான் உங்களுக்காக கொடுக்குறோம். இந்த 50 நாள் ஸ்டடி பிளான்ல எந்த சிலபஸ்ல இருந்து கேள்விகள் வருமோ அந்த சிலபஸ் டாபிக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ரைட்டா? லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம், நோட்ஸ் கொடுத்துருவோம், டெஸ்ட் கொடுத்துருவோம். அதை நீங்க படிக்கணும்னு நினைச்சா படிக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், அதை படிக்காம ஸ்கிப் கூட பண்ணிடலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் ஆங்கில வழி மாணவர்களுக்கும் இருக்கு, தமிழ் வழி மாணவர்களுக்கும் இருக்கு. இது உங்களை 100% மெயின்ஸ்ல கொண்டுட்டு போய் விடும். அப்படிங்கறதுனால இதுக்கு பிரிலிம்ஸ் ஒன்லி அப்படிங்கிற பேர் வச்சிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் இதற்கான அறிவிப்பு வெளிவரும். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நீங்க எதை ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும், என்ன ட்ரெண்டில் நமக்கு கேள்வி வந்திருக்கு, எதை நம்ம படிக்கணும், எதை நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைலையும் பார்த்தாச்சு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த தலைப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 2024 டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிருக்காங்க,
இந்த தலைப்புகள்ல இருந்து என்ன கேள்விகள் வரும் அப்படிங்கறத வித் ப்ரூஃபோட உங்களுக்கு சொல்ல போறோம். குரூப் 2ல உங்களால எளிதாக பாஸ் பண்ண முடியும். இதுக்கு என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தா 2024ல டிஎன்பிஎஸ்சி 3 விதமான கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணிருக்காங்க. டிகிரி லெவல்ல, எஸ்எஸ்எல்சில, ஹெச்எஸ்எல்சி, டிப்ளமோல. இதுல டிகிரி லெவல்ல மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு 2A அப்படிங்கிறது டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன். அப்ப என்ன ட்ரெண்ட் சார் டிஎன்பிஎஸ்சி செட் பண்ணிருக்காங்க அப்படின்னா யூனிட் 9ல இருந்து கரண்ட் அஃபேர் சார்ந்த விஷயங்களா வருது. அப்ப அதை என்ன பண்ணிரலாம், நம்ம எடுத்துறலாம் வெளியில. இந்த தலைப்பை நம்ம லிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்ல கொடுத்துடலாம். ரைட். இது இல்லாம வேற என்ன சார் நமக்கு கேள்விகள் வருது அப்படிங்கறத பார்த்தா தமிழ்நாடு ஜியோகிராபியை சார்ந்த கேள்விகள் வருது. இது யூனிட் 3லயே நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்கு நீங்க எக்ஸ்ட்ராவா எதையும் படிக்க தேவையில்லை. இந்த ட்ரெண்டை மத்த பத்து. அடுத்து ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற தலைப்புல ஹெல்த் அண்ட் எஜுகேஷனை தாண்டியும் சில கேள்விகள் வருது. இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், சோசியல் சமூக ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சமூக திட்டங்கள் சொல்லலாம். அதுல இருந்து ஒரு கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு. ரைட் சார். அப்ப ஹெல்த்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வந்துருது, எஜுகேஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வந்துருது. ரைட். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சில தகவல்கள் நமக்கு ரீசெண்டா என்ன நடந்துச்சோ அந்த தகவல்களை கேட்கறாங்க. அப்ப அதுல இருந்து என்ன சார் வருது அப்படின்னா குறியீடு சம்பந்தப்பட்ட கேள்விகளும் இ கவர்னன்ஸ் தமிழ்நாட்டில் என்ன அமல்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற இந்த 2 தகவலும் எதுல வருது அப்படின்னா உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. இதுதான் டிஎன்பிஎஸ்சி 2024ல செட் பண்ணியிருக்கிற 10. சரி சார், இதுல இருந்து எனக்கு மேக்சிமம் கேள்வி நான் சரியா சொல்லணும் அப்படின்னா நான் என்ன முயற்சியை ஈடுபடணும் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய கேள்வி எங்களுக்கு புரியுது. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் அதிக முக்கியத்துவம் நீங்க கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படிங்கிற ரீசன், இந்த 6 தலைப்பு இல்ல இந்த 7 தலைப்புல இருந்து கேள்விகள் வந்தாலும் இந்த 7 தலைப்புகள்ல இருந்து நம்ம வெறும் 4 தலைப்பை மட்டும் குறித்து கொண்டு மற்ற தலைப்புகளை என்ன பண்ணிடலாம், படிக்காம விட்டுறலாம். ஏன்னா 2A நம்ம பிரிலிம்ஸ் காஸ் பண்ணி போனா சரி. ரைட்டுங்களா? அப்ப இந்த யூடியூப் சேனலை இப்பதான் முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கேட்கலாம். ரைட் சார். இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு 50 நாள் ஸ்டடி பிளான் ஒன்னு எடுத்திருக்கோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் மற்ற மாணவர்கள் மாதிரி நீங்க நிறைய படிக்க தேவையில்ல. ஒன்லி 4 டாபிக் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை மட்டும் சரியா சொல்லி பிரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ்க்கு நம்ம போகணும். நம்மளுடைய பேட்ச் என்ன பேட்ச் அப்படின்னா பிரிலிம்ஸ் ஒன்லி பேட்ச் தான். இதுல ஆங்கில வழி மாணவர்களுக்கும் இடம் இருக்கு, தமிழ் வழி மாணவர்களுக்கும் இடம் இருக்கு. 2 பேட்சையுமே கண்டக்ட் பண்றோம். சரிங்க சார். யூனிட் 9ஓட சிலபஸை பார்த்தும் போதே நம்மளுக்கு தலை சுத்துற மாதிரி வரும். மொத்தம் எத்தனை தலைப்புகள் இருக்கு அப்படின்னா முதல் 2 தலைப்பை ஏபி அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். அது இல்லாம ரோமன் லெட்டர் எவ்வளவு இருக்கு, 7 இருக்கு. அப்ப 7 + 2 அப்படின்னு பார்த்தா நமக்கு 9 தலைப்புகள் படிக்கிற மாதிரி இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஹாஃபா பிரிச்சிடறோம். வெறும் 4 தலைப்பு மட்டும் நம்ம படிக்க போறோம். அந்த 4 தலைப்பு மட்டும் படிச்சிட்டாலே போதும். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்களோ 2024 அதற்கான பதில் சொல்லக்கூடிய திறன் நமக்கு வந்துருது. ரைட் சார். அப்ப எதெல்லாம் சார் படிக்க தேவையில்லை அப்படிங்கறதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், இங்க உங்களுக்கு கொடுத்துட்றேன். ரைட். எதை படிக்க தேவையில்லை, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, 2022ல என்ன நடந்துச்சு, 2023ல என்ன நடந்துச்சு, 2024ல என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனுக்குடன் படிக்கக்கூடிய தகவல் ஆகிய இந்த தலைப்பை நீங்க என்ன பண்ண தேவையில்ல, படிக்க தேவையில்ல. அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிற 2 தலைப்பையுமே நீங்க படிக்க தேவையில்லை. அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் கவர்னன்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறது என்னது, தற்போது தமிழகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத கீனா வாட்ச் பண்ணும் போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த தலைப்புகள்ல இருந்து வரக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஆனா ட்ரெண்டை பத்தி நம்ம பார்க்கும்போது இந்த தலைப்புகள்ல முதல் 3 தலைப்புகள்ல நம்மளுக்கு என்ன வரல, கேள்வியே வரல. அப்ப ட்ரெண்ட் பேஸ் பண்ணி அதை நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 2 டாபிக் ட்ரெண்ட்ல வருது. இ கவர்னன்ஸ் அப்படிங்கிறதும் வருது, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த டாபிக் தான் என்னது, அச்சீவ்மெண்ட் டாபிக். அந்த 2 டாபிக்குமே வந்தாலும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அது இல்லாமே நம்மளால பிரிலிம்ஸை பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கோம். 2024ல டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிருக்காங்கங்கறத சொல்லிட்டோம். அதற்கு என்ன ப்ரூஃப் அப்படிங்கறதும் சொல்லிட்டோம். ட்ரெண்டை பேஸ் பண்ணி என்ன கேள்விகள் வந்துச்சு, ஆனா இது எல்லாத்தையும் நீங்க படிக்கணுமா இல்ல வேற எப்படி அணுகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம், 50 நாள் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அதுல என்ன தலைப்பை படிச்சாலும் அதுக்கு கேள்வி வருமோ அந்த தலைப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன பண்ண முடியும்,
நம்ம ப்ரிலிம்ஸ் பேட்ச் ஆரம்பிக்க போறோம். அதுல உங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்பு இருக்கும். ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணி மெயின்ஸ் போறதுக்கான அனைத்து முயற்சிகளும் இதுல எடுக்கப்படும். சிலபஸ் படி பாத்தீங்கன்னா மொத்தம் 9 தலைப்புகள் இருக்கு. ஆனா வெறும் 4 தலைப்பை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எந்த தலைப்புகள்லாம் வேணாம் அப்படிங்கறதையும் சொல்லியாச்சு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல். வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மேக்ஸிமம் தானே சார் சொல்லுவாங்க. நீங்க என்ன ரீசனிங்னு தனியா ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா 2024 என்ன ட்ரெண்ட் டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்றாங்களோ அதே தான் என்ன பண்றோம் நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியும் ஃபாலோ பண்ணுது. அவர்களுடைய கேள்வி கேட்கும் விதம் அப்படிங்கிறது எங்க பிரிஞ்சிருக்கு அப்படின்னா யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்குன்னு தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ரீசனிங்னு தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரூஃபோட அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 2024 டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸை எடுத்து செக்மெண்ட் பண்ணும் போது நமக்கு என்ன ட்ரெண்ட் சார் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரீசனிங்ல இருந்து 6 கேள்விகள் வருது. ரீசனிங் அப்படிங்கிறது சிலபஸ்ல முதல்ல இருக்கா சார்? இது எந்த அகாடமியே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. சிலபஸை எடுத்து பாருங்க. டிஎன்பிஎஸ்சி கொடுத்த சிலபஸ்ல ரோமன் லெட்டர் 4ல என்ன இருக்கு? லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து ஆரம்பிச்சு நம்பர் சீரிஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீசனிங் டாபிக் இருக்கு. அப்ப ஒரு டாபிக்கும் ஒரு நம்பர் கொடுப்போம். 1 2 3 4 5 and 6. அப்ப டிஎன்பிஎஸ்சி என்னதான் சார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க? சரியாக ஒரு தலைப்புல இருந்து ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க 2024ல. அப்ப அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்க குரூப் 2-2A ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னெடுப்பு. 100% அறிவியல் முறையிலான முன்னெடுப்பாக இது இருக்கும். அப்ப இது வரைக்கும் நீங்க இதுல கான்சென்ட்ரேட்டே பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா இதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சில மினிட் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா சில மினிட் அப்படின்னு நான் சொல்றது ஒரு லாஜிக்கல் ரீசனிங்க சால்வ் பண்றதும் ஒரு பர்சன்டேஜ் சம்ம சால்வ் பண்றதையும் ஈக்குவல் பண்ணி பாத்தீங்க டைம் ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தா லாஜிக்கல் ரீசனிங்க்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் அப்படிங்கறதா உண்மை. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா டைமுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி எந்த கேள்விகளை நான் அப்ரோச் பண்ணணும், எந்த கேள்விகளை விடணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப முதல் ட்ரெண்டா நம்ம என்ன பண்ணியாச்சு? 2024 6 ரீசனிங் கொஸ்டினை கரெக்டா பதில் சொல்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு சார் இருக்கு? நம்பர் பேஸ்டு மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா 19 கேள்விகள் இருக்கு. அப்ப 19 கேள்விகள்ல நான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா என்ன பண்ண போறேன்? 10 கேள்விகள்ல நியூமரிக்கல்ல இருந்தும் 6 கேள்விகளை நான் ரீசனிங்ல இருந்தும் போட்டு 16 கேள்வியை டார்கெட் பண்ண போறேன். அப்ப 16 கேள்விகளை நான் டார்கெட் பண்ணிட்டாலே எனக்கு என்ன கான்பிடென்ட் வந்துடும்? என்னால ஒரு அளவுக்கு மெயின்ஸ் போயிட முடியும்பா. இன்னும் சில டாபிக்கை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சுட்டேன் அப்படின்னா நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் வந்துடும். நீங்க எதற்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. இப்ப இந்த வீடியோவை நீங்க முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்க உங்களுடைய சந்தேகங்களை எதுவா இருந்தாலும் கேட்கலாம். உங்களுடைய சந்தேகம் நிவர்த்தி செய்யப்படும். ரைட் சார், 6 கேள்வி ரீசனிங்ல எப்படி சிலபஸ்ல இருக்குன்னு நீங்க காட்டிட்டீங்களோ அதே மாதிரி அடுத்த ஒரு 10 கேள்வியை டார்கெட் பண்ணணும்னு சொல்றீங்களா மேத்தமேட்டிக்ஸ்ல, அது என்ன கேள்வின்னு சொல்லிடுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன? எஸ்ஐல 2 ஃபார்முலா இருக்கு, சிஐல 2 ஃபார்முலா இருக்கு. இந்த 4 ஃபார்முலாவை நீங்க படிச்சுட்டு கான்செப்ட் ஓரியன்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த தனி வெட்டி கூட்டு வட்டியிலேருந்து உங்களால என்ன சொல்லிட முடியும்? சரியாக பதில சொல்ல முடியும். அப்ப இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 2 தலைப்புக்கும் வட்டம் இட்டுக்கிறேன். 2 கேள்விகள் ஒரு 4 ஃபார்முலா படிச்சுட்டு கான்செப்ட் ஓரியன்டா அதை எப்படி போடணும்னு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எது சார் தெரிஞ்சிடும்? இந்த டாபிக்ல இருந்து வரக்கூடிய 2 தலைப்புகளை நீங்க போட்டு முடிச்சிடலாம். ரைட் சார், அடுத்து நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்கை பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். சிம்பிளிஃபிகேஷன்ல இருந்து நமக்கு ஒரு கேள்விக்கு வருது அப்படின்னு நமக்கு தெரியும் போது சிம்பிளிஃபிகேஷனை அடுத்ததா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன பண்ண போறேன்? இந்த ரோமன் லெட்டர் 4க்கு கொடுத்துட போறேன். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் எதுக்கு பண்ண போறேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா 2 இருக்கு அதுக்கு. மூணாவதா நான் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்க போறேன்? தனி வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிற 2த்துக்கும் சேர்த்து 2 and 3வது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துறேன். 4th ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு கொடுக்க போறேன். 5th and 6th ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டருக்கும் லோவஸ்ட் காமன் மல்டிபிளுக்கும் கொடுக்க போறேன். எல்சிஎம்முக்கும் HCFக்கும் நான் கொடுக்க போறேன். ரைட், அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சிருது? இந்த 6 ப்ரிஃபரன்ஸ்ல இருந்தே நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? 16 கேள்விகளுக்கான பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்த பிறகு நீங்க எங்க போலாம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்குக்கு போலாம்.
ரைட் சார், எதை சார் நான் படிக்கவே தேவையில்லை, இதை படிக்காமே நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் சார் அப்படின்னா ஏரியா அண்ட் வால்யூம்லேருந்து 3 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியால் கேட்கப்படுது. அப்போ 3 கேள்விகளை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 22 கேள்விகள் 25 கேள்விகள்லேருந்து ஏரியா அண்ட் வால்யூமை விட்டுட்டா. அப்போ 22 கேள்விகள் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன, 16 கேள்விகளுக்கு பதில சொல்வது. இப்ப மேற்கொண்டு நான் என்ன பண்ணணும், 6 கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற லாஜிக்கை திங்க் பண்ணும் போதுதான் எனக்கு என்னென்ன டாபிக் மாட்டுது, டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான் சார். அந்த ஒரு ஃபார்முலாவை படிச்சுட்டா எனக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து வரக்கூடிய கேள்விகளை என்னால பதில் சொல்ல முடியும். அடுத்தது பர்சன்டேஜ் எல்லாம் எனக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சதுதான். அதுல இருந்து என்ன கேட்பீங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்பீங்க, ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்பீங்க, இல்ல ஈஸியான கேள்விகளை கேட்பீங்க. அப்ப ஒரு கேள்வியா நான் உயர்த்திக்கிட்டே வரும்போது என்னால என்ன பண்ணிட முடியும், இந்த குரூப் 2 to A பாஸ் பண்ணிட முடியும். சரி சரி, எல்லா ட்ரிக்கையும் சொல்லிட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்றாங்க, 2024 ரீசனிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த அகாடமியும் சொல்லாத ஒரு விஷயத்தையும் நீங்க சொன்னீங்க. எதற்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எங்களுக்கு எப்படி சார் நீங்க உதவ முடியும் அப்படின்னு கேட்டா 50 நாள் டெஸ்ட் பிளான் ஒன்று எடுத்துட்டு வரோம். இந்த 50 நாள் டெஸ்ட் பிளான்ல இருந்து இந்த தலைப்புல இருந்து கேள்விகள் வருமா, அந்த தலைப்பை மட்டும் நீங்க முதல்ல படிச்சு முடிச்சிட போறீங்க. 50 நாள்ல உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் PDF-ஆ கொடுத்துருவோம். டெஸ்ட் சீரிஸும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிடுவோம். இது ஆங்கில வழி மாணவர்களுக்கும் பொருந்தும், தமிழ் வழி மாணவர்களுக்கும் இது பொருந்தும். பிரிலிம்ஸ் ஒன்லி அப்படிங்கிறது இந்த பேட்சோட பேரு. ஏன்னா பிரிலிம்ஸ்ல நீங்க பாஸ் பண்ணி மெயின்ஸ்ல உங்களுடைய காலை பதிக்கணும் அப்படின்னா பிரிலிம்ஸ்ல கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். எந்த தலைப்புல இருந்து கேள்விகள் வருதோ, எந்த தலைப்பை தேவையில்லாம படிக்க தேவையில்லையோ அந்த தலைப்பெல்லாம் விட்டுட்டு கேள்விகள் வரும் அப்படிங்கிற தலைப்பை 50 நாள்ல படிச்சு முடிச்சிடும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் PDF-ஐயும் என்ன பண்ணிடுவோம், லிஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்துருவோம். அதை நீங்க பயிற்சி செய்து பார்க்கறதுனா பார்க்கலாம், பயிற்சி செய்து படிக்கிறதுனா படிக்கலாம். அது படிக்காம ஹாலுக்குள்ள நீங்க போனீங்கனாலும் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது அப்படிங்கிற உண்மையும் சொல்லிக்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு